வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பகுதி 1ல் பரீட்சையா தேர்ட் பேப்பர் பாரத தேபவன் சிலபஸில் எண்ணிக்கையை பற்றி பார்த்துட்ருக்கோம். 400 அதோட தொடர்ச்சி 400 சதுர்ஷதம் 400. அது சான்ஸ்கிரிட்டில் எவ்வளோ மாதிரி வரும், வேறு 400. பஞ்சசதம் 500, ஷட்சதம் 600, சப்தசதம் 700, அஷ்டசதம் 800, நவசதம் 900, சகசிரசம் 1000, அயுதம் 10,000, லட்சம் 1,00,000, நியூதம் 10,00,000, கோடிஹி கோடி 1 கோடி. சமஸ்கிருத பாஷையில் சில பழமொழிகள் இதில் அதி பூமீன் கதோ ஸ்யனுராக, இவனுடைய பிரேமை எல்லையற்றது அப்படின்னு அர்த்தம். அபி குசலம் பவதக, தாங்கள் க்ஷேமமாக இருக்கிறீர்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது. அனுதிஷ்ட ஆத்மனோ நியோகம், மனசாட்சியின் படி நட. எல்லாம் நோட் பண்ணிங்க. மனசாட்சி படி நடக்கணும்னு சொன்னாங்க, நோட் பண்ணிங்க. உமாஸ்யாம் சஹ சா உமாஸ்யாம் ஷா ஜகாம், உமா என்ற பெயரை அவள் அடைந்தாள். அவள் உமாங்கிற பெயர் அவள். அணு திவசம் பரிசிய சேங்கை ஹை, நாளுக்கு நாள் பலகீனம் அடைந்தது சரீரம். அலமன்யா கிரகித்துவா, வேறாக நிறுத்து கொள்வது போலும், வேறமாக நினச்சிக்கிறது. இது 4 நாள் உடம்பு பலகீனமானது, இது வேறாக நினைத்து கொள்வது, ஏதாவது வேறு மாதிரியாக நினச்சி கொள்வது. அமுஷ்ய வித்யா ரசனா ரசனா கிரணதி, இவனுடைய நாக்கில் நுனியில் சரஸ்வதி நர்த்தனம் புரிகிறாள். ஒரு நாக்கு நுனியில் சரஸ்வதி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அஸ்மாத் ஸ்தானாம் படமபீனா கந்தர்வியம், இந்த இடத்திலிருந்தே காலடி எடுத்து வைக்காதே, இந்த இடத்திலிருந்து காலடியும் எடுத்து வைக்காதே, இந்த இடத்துலேருந்து காலடி எடுத்து வைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதம் பிராயேன திவ கர்ண பத மா யாதம்,
இது அதிகமாக உன் காதிற்கு எட்டினதே. அலமதி விஸ்தரண அதிகமாக விஸ்தரிக்க வேண்டாம். இயம் கதா மானேவ லக்ஷ்மி கரோதி, இந்த கதை என்னையே குறிப்பிடுகிறது. அக்னிசாத்விக அப்திசாத்குரு அந்திக்கு அத்திக்கு அர்ப்பணம் செய்யன்னு சொல்கிறாரு. இந்த கதையை என்னை இதம் கதா மாயேவ லக்ஷ்மி கரோதி, இந்த கதை என்னையே குறிப்பிடுகிறது. என்னையே குறிப்பிடுகிறது. அல்பமதி இந்து ரேக அதிகமாக விஸ்தரிக்க வேண்டாம்னு சொல்கிறார். அப்திசாத்வி குரு அக்திக்கு அர்ப்பணம் செய்ய சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க. அக்திக்கு அர்ப்பணம் செய். கிருஷக விவசாயி பற்றி பார்ப்போம். சர்வேபி பிராணினக வாயுனா ஜலேன அன்னேன ச ஜீவித்வ சர்வ வாயுவிருத்தி ஜல சாப்பியசதி, அனைத்து உயிரினங்களிலும் காற்றினாலும் நீரினாலும் அன்னத்தினாலும் வாழ்கின்றன. எல்லா உயிரினங்களும் காற்றினாலும் நீரினாலும் அன்னத்தினாலும் வாழ்கிறாங்க, சாப்பாடுனாலும் வாழ்கிறாங்க. எங்கும் காற்று வீசுகிறது, நீரும் எங்குமே கிடைக்கிறது. நீரும் எங்கும் கிடைக்கிறது. நல்லா காற்று வீசுது, எல்லாம் நீரும் எல்லாம் கிடைக்கிது, தண்ணி எல்லாம் கிடைக்கிது. அதஸ்தயோ பிராப்தி அனாயாசேன ஆத்மா மௌனியசேன வா பவதி கதித்தும் து பவதி வா பவதி கிந்து வா பவதி கிந்து அன்னம் உண்மையினைவ பிராப்த, அவற்றை பெறுதல் சிவமின்றி அல்லது சிறிய முயற்சியால் நிகழ்கிறது. இதெல்லாம் கிடைக்கிறது வந்து சிவமின்றி கிடைக்கிறது, சிறிய முயற்சியால் நடக்குது. ஆனால் அன்னம் மற்றும் அதன் தொடர்புடைய பொருட்கள் உழைப்பினாலேயே பெறப்படுகின்றன. ஆனால் சாப்பாடு அது தொடர்பான பொருட்கள்லாம் நல்லா உழைச்சா தான் கிடைக்கிது, நல்லா வேலை செஞ்சால் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நோட் பண்ணிங்க.
अन्नार्थ धान्यदीह ये अद्भुताद्वदन्ति दे कृषः இதே சுஸ்தந்தே. அனைத்திற்கும் அன்னத்திற்கும் அதன் தொடர்புடைய பொருட்களுக்கும் யார் உற்பத்தி செய்கிறாரோ, அன்னத்தையும் தொடர்புடைய யார் உற்பத்தி செய்கிறாங்களோ அவர்கள் விவசாயிகள் என்று அழைக்கப்படுகிறார். அவங்கள விவசாயி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிருஷக சேத்ராணி ஹலே குர்வந்தி தேஷு பீச்சானி ச வபந்தி பிரருதானி சஸ்யானி அனாவசியாகானி தானியாதினி சர்வதீயந்தி. விவசாயிகள் வயல்களை உழுவதால் உழுது அவற்றின் விதைகளை விதைக்கின்றனர். வளர்ந்த பயிர்களில் தேவையற்ற புல்களை பிடுங்கி அகற்றி அதனை சேமிக்கின்றனர். விவசாயிகள் வயல்களை உழுது அது விதைகளை விதைக்கிறாங்க. வளர்ந்த பயிர்களில் தேவையற்ற புல்களை எல்லாம் பிடுங்கி அகற்றி அவற்றை சேமிக்கின்றனர். தேவையில்லாத புல்கள்லாம் அகற்றி அதுக்கப்புறம் அதை சேமிக்கிறாங்க. விவசாயிகள் வயல்களை உழுவாரியால் உழுது அவற்றின் விதைகளை விதைக்கின்றனர். வளர்ந்த பயிர்களில் தேவையற்ற புல்களை பிடுங்கி அகற்றி அதனை சேமிக்கின்றனர். விவசாயிகள் உழுவாரியால் உழுது விதைகளை விதைக்கிறாங்க. அப்புறம் தேவையற்ற பயிர்களை வளர்ந்த பயிர்களில் தேவையற்ற புல்களை எல்லாம் பிடுங்கி எறிந்து அதை சேமிக்கிறாங்க. நான் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.